ஓம் சாந்தி 11/5/2024 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். இன்றைய புருஷார்த்தம் என்னவென்றால், நாம் அனைவரும் வியக்தத்திலிருந்து அவ்வியக்தமாக வேண்டும். ஒரு சிலர் அவ்வியக்த ஸ்திதியின் அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்வதில்லை. சுலபமாக நான் உங்களுக்கு புரிய வைக்கின்றேன். என்னவென்றால், அசரீரி ஆவதற்கான அபியாசத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அவ்வியக்த ஸ்திதியை அனுபவம் செய்கின்றோம் என்று அர்த்தமாகும். ஞானத்தை சிந்தனை செய்து அதில் மூழ்கி விடுகின்றோம் என்றால் இதுவும் அவ்வியக்த ஸ்திதியின் அபியாசமாகும். ஒருவேளை நான் ஆத்மா என்ற அபியாசத்தை மட்டும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் இதுவும் அவ்வியக்த ஸ்திதிக்கான அபியாசமாகும். பரிஸ்தா சொரூபத்தின் அபியாசம், 5 சொரூபத்தின் அபியாசம், பாபாவுடன் உரையாடல் செய்வது, சக்திசாலி யோக நிலை, எதிர்காலத்தின் நஷா, இவை அனைத்தும் அவ்வியக்த ஸ்திதியை நோக்கி பயணிக்கக்கூடிய புருஷார்த்தமாகும். இதனுடைய நேரடியான விளக்கம் என்னவென்றால், வியக்தத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய நிலையாகும். வியக்த நிலை என்றால் உலகிய கவர்ச்சிகள், உலகிய சிந்தனைகள், உலகத்தினுடைய பொருட்கள் மீது ஆசைகள், குடும்பத்தில் அதிகமான பற்றுதல், மோதல்கள், மோகம், இவை அனைத்தும் நம்மை வியக்தத்தில் கொண்டு வந்துவிடும். பரிவாரத்தின் மீது இருக்கக்கூடிய மோகம் அல்லது பற்றுதல் எப்படி விலகும் என்று நீங்கள் கேட்கலாம். குடும்பத்தை விட்டுவிட வேண்டிய அவசியமில்லை, ஆனால் மோகத்தையும் பற்றுதலையும் விட வேண்டும். உதாரணமாக, தாய்க்கு குழந்தை மீது அன்பு இருக்கின்றது மற்றும் மோகம் இருக்கின்றது. அந்த தாய் அதை உடனே விட்டுவிடுவதில்லை. ஆத்மீக சொரூபத்தில் நிலைத்திருந்து ஆத்மீக சொரூபத்தை அபியாசம் செய்யுங்கள். மற்றவர்களையும் ஆத்மா என்ற பார்வையில் பாருங்கள். அப்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பற்றுதல், மோகம் ஆன்மீக அன்பாக மாறிவிடும். பிறகு மோகம், பற்றுதல் உங்களை விட்டு விலகி சென்று கொண்டே இருக்கும். அதிகாலை அமிர்த வேலை நேரத்தில் அவ்வியக்த பாப்தாதாவிடம் அவ்வியக்த மிலன் செய்வோம். பாபா வருகின்றாரா இல்லையா என்ற சந்தேகம் சிலருக்கு வருகின்றது. ஆனால் பாபா சாகார ரூபத்தில் வருவதில்லை, யாருடைய உடலிலும் இப்பொழுது வருவதில்லை. ஆனால் பாபா தினம்தோறும் அமிர்த வேளையில் நம்மிடம் வருகின்றார், நமக்கு கரண்ட் கொடுக்கின்றார், சக்தி கிரணங்களை வழங்குகின்றார், மேலே இருந்து கொண்டு அவருடைய வைப்ரேஷனை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இதை நல்ல முறையில் அனுபவம் செய்யுங்கள். அனுபவங்கள் எப்பொழுது ஏற்படும் என்று சகஜ ரூபத்தில் நான் உங்களுக்கு கூற முடியும். நம்முடைய மனதில் தேவையற்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்றால் நம்மை சுற்றி சுவரை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தமாகும். அப்பொழுது இந்த வீணான எண்ணங்கள் என்ற சுவர்கள் பரமாத்மாவிடமிருந்து அனுபவத்தை நமக்கு கொடுக்காது. அந்த அனுபவங்கள், அவருடைய வைப்ரேஷன் நம்முடைய அருகாமையில் வர முடியாது. ஏனென்றால் நீங்கள் எல்லைக்குட்பட்ட வீணான எண்ணங்கள் என்ற சுவரை உங்களை சுற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உதாரணமாக, உங்களுடைய தலைக்கு மேல் ஒரு சுவர் இருக்கின்றது என்றால், அதாவது நீங்கள் வீணான சிந்தனைகளில், மனக்குழப்பத்தில், மன வருத்தத்தில், அப்பொழுது நம்முடைய மனம் குழப்பத்தில் இருக்கும். அதுவே சுவராக மாறிவிடும். அச்சமயத்தில் பரமாத்மாவின் வைப்ரேஷனை, அனுபவத்தை செய்ய முடியாது. வீணான எண்ணங்களிலிருந்து விலகி சிரேஷ்ட எண்ணங்களை உருவாக்குங்கள். யாருடைய மனதில் குறைவான எண்ணங்கள் உற்பத்தி ஆகின்றதோ, யார் நல்ல சோமானில் ஸ்திரமாக இருக்கின்றார்களோ, யார் ஆன்மீக சொரூபத்தில் நிலைத்திருக்கின்றார்களோ, அவர்கள் பரமாத்மாவின் வைப்ரேஷனை நல்ல முறையில் கிரகித்துக் கொள்வார்கள். பகவானின் மகா வாக்கியத்தை நாம் கேட்டிருக்கின்றோம். என்னவென்றால், தேக சகித்தமாக தேகத்தின் அனைத்து உறவுகளையும் மறந்து தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார். அப்பொழுதுதான் பரமாத்மாவின் சக்திகளை நீங்கள் ரிசீவ் செய்து கொள்ள முடியும். அவருடைய பியூர் வைப்ரேஷனை நமக்குள் நிரப்பி வைத்துக் கொள்ள முடியும். தேகம் அவருடைய சக்தியை கிரகிக்காது. தேகபானத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் பரமாத்மாவின் சக்தியை கிரகிக்க முடியாது. தினம்தோறும் அமிர்த வேளையில் அவ்வியக்த சந்திப்பை சந்திப்பதற்காக
முழு நாளும் நல்ல முறையில் அபியாசத்தை நாம் செய்ய வேண்டும். வீணான எண்ணங்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய வீணான உலகத்திலிருந்து சற்று விலகியிருங்கள். வீணான எண்ணங்கள் என்ற சக்கர வியூகத்தில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலிருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விலகியிருங்கள். தனிமையில் ஏகாந்தத்தில் அமைதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். உள்நோக்கு முகம் உள்ளவர்களாக இருங்கள். பரமாத்மாவின் சுகத்தை அனுபவம் செய்யுங்கள். அப்பொழுது வீணான எண்ணங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகிச் சென்றுவிடும். யோகத்தில் உறங்குவது, முரளி வகுப்பில் உறங்குவது, இது போன்ற ஆத்மாக்களை மாயை பிடித்துக் கொண்டு ஈஸ்வரிய அனுபவத்தை செய்ய விடாது. ஆகவே முழு நாளும் நல்ல முறையில் அபியாசம் செய்யுங்கள். சூட்சும லோகத்தில் பாப்தாதாவிடம் உரையாடல் செய்யுங்கள். திருஷ்டியை பெற்றுக் கொள்ள முடியும். பரந்தாமத்தில் சர்வசக்திவான் பாபாவிடம் புத்தியின் யோகத்தை இணைத்துக் கொண்டு அவருடைய சக்திகளை கிரகிக்க வேண்டும். நல்ல முறையில் அபியாசங்களை செய்து கொண்டே இருப்போம் மற்றும் பரமாத்மாவை சந்தித்து சுகத்தை அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி.